வணக்கம் பவித்ரா. நீங்க சொன்னது போல தூத்துக்குடி மாநகர்ல உள்ள PNT காலனி அப்படிங்கிற பகுதியில ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்தாலும் அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது ஒரு வழக்கமான ஒரு தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மதியம், அதாவது மாலை 4:45 மணி அளவில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு ஆண், ஒரு பெண் குழந்தை, 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்த இதில் ஒரு பெண் குழந்தை மட்டும் தனது வீட்டின் முன்பிருந்த சிறிது தூரம் நடந்து வந்து அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் தேங்கி இருந்த ஒரு குட்டையில விழுவதும், அப்போது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் ஓடி வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முனையும் போது அவரும் தண்ணீரில் தடுக்கி விழுவதும், விழுந்தாலும் அந்த குழந்தையை மீட்டு எடுப்பதுமான ஒரு காட்சி தான் இப்பொழுது வெளியாகி உள்ளது. மீட்டெடுக்கப்பட்ட குழந்தை அவரது தாயிடம் ஒப்படைப்பதும் அங்கிருந்த அந்த CCTV கேமராக்கள் மூலம் பதிவாகி உள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த காட்சியானது இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மழை நேரங்களில் தெருக்களில் வந்து விளையாட விடும் பெற்றோர்கள் குழந்தைகளை கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை விடுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் இது போன்ற மழை காலங்களில் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அந்த மழை பெய்கிற காலத்திற்கு முன்பாகவே தெருக்களில் உள்ள அந்த குட்டைகளை எல்லாம் சரி செய்து அதற்கான பணிகளை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அதாவது மாநகராட்சியில் இப்பொழுது பட்ஜெட் போடப்படுகிறது. அதில் ஒவ்வொரு பட்ஜெட் தான், அதாவது அதிகமான தொகை மீதம் உள்ளது என்பதான ஒரு நிலையில் தான் இப்பொழுது பட்ஜெட் உள்ளது. இப்படியாக மீதம் இருக்கக்கூடிய தொகையாவது அழகாக இதற்காக செலவழித்தால் கூட இது போன்ற நிலைமை நமக்கு வராது. இது நல்வாய்ப்பாக இந்த குழந்தை மீட்கப்பட்டது, எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை, அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தாலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் போது ஏதாவது ஒரு துச்செயல், ஒரு துக்ககரமான ஒரு செய்தி வந்துவிடக் கூடாது என்பதால் இது போன்ற இந்த குண்டுகுழியுமான சாலைகளை மாநகராட்சி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்து இது போன்ற நிலைமை இனிமேல் வராத அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா.